குட் ஈவினிங்ப்பா. நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். நீங்கள் கூட இதை அடிக்கடி பண்ணியிருப்பீங்க. பட் இதில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஆன்சர் இல்லாமலே நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ நான் அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுறேன். முதல் என்ன கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும்? சில பேர் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிருக்கலாம். கிரியேட்டிவா யோசிச்சிருந்தீங்க, நீங்களா செய்ய ட்ரை பண்ணியிருந்தீங்க, இதை நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேத்தோட ஹாஃப் செல் ஆனோட ஹாஃப் செல்ல உங்களுக்கு கண்டிப்பா அந்த டவுட் வந்திருந்திருக்கணும். வரலைன்னா நீங்க சரியா புரியாம கொஞ்சம் மெமரைஸ் பண்ண பவரை வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். சரி, எனிவே பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். பொட்டன்ஷியல் மட்டும் வெறும் வார்த்தையில தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. பொட்டன்ஷியல்னா நமக்கு ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்கு. என்னது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ஆக்சிலேஷன் பொட்டன்ஷியல். இந்தியாவில் ஃபாலோ பண்றது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சரி, இதுல நம்மளுக்கு ஃபார்முலா நான்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ண போறோம். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுங்கிறது ஒரு ஹாஃப் செல். ஹாஃப் செல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நான்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இ செல் வில் பி ஈக்குவல் டு இ நாட் செல். சாரி, இ செல் வில் பி ஈக்குவல் டு இ நாட் செல். இது செல் ரியாக்ஷனுக்கு மைனஸ் 0.0591 லாக் ஆஃப் ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன் கான்சென்ட்ரேஷன். இப்போ நாம என்ன பண்ண போறோம்? ஹாஃப் செல் ரியாக்ஷனுக்கும் இதே இதை அப்ளை பண்ணலாம். ஹாஃப் செல்னா என்ன அர்த்தம்? செல் ரியாக்ஷன்னா கம்ப்ளீட் ரியாக்ஷன் நடக்கும்பா. ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷனும் நடக்கும். ஆனா ஹாஃப் செல்னா ரிடக்ஷனோ ஆக்சிடேஷனோ ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். நான் இப்ப ஹாஃப் செல்லுக்கு அப்ளை பண்ண போறேன். ஏன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஒரு ஹாஃப் செல். இதை நான் ரிடக்ஷனா எடுக்கவா இல்ல ஆக்சிடேஷனா எடுக்கவாங்கிறதா என்னோட டவுட்டு. இப்ப நான் செல்லுன்னு எழுதிட்டேன். ஸோ அதை அழிச்சுக்கிறேன். ஸோ இப்ப ரிடக்ஷனா எடுக்கவா ஆக்சிடேஷனா எடுக்கவாங்கிறதுக்கு எந்த க்ளூவுமே இங்க கொடுக்கல. இப்ப நான் என்னதான் எடுக்கிறது? அப்போ இந்த ஹைட்ரஜன் ஹாஃப் செல்ல நான் ரிடக்ஷன்ல கனெக்ட் பண்ணவா இல்ல ஆக்சிடேஷன்ல கனெக்ட் பண்ணவா? அந்த டவுட்டை நான் உங்களுக்கு இப்ப கிளியர் பண்றேன். 0.0591 log of product concentration divided by reactant concentration. ஒருவேளை நான் இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, அதாவது இந்த ஹாஃப் செல்ல நான் ஆனோடுல கனெக்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஆனோடுனா ஆக்சிடேஷன். அப்போ ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதை ஹாஃப் மாலிகுல் எடுத்து நீங்க ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா H பிளஸ் ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். இப்படியும் பண்ணலாம். இல்ல நீங்க முழு மாலிகுல் தான் எடுத்துக்க போறீங்க, நீங்க இப்படி எடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னா ஜென்ரலா இப்படி பழகிக்கிறது நல்லதுடா. ஹாஃப் மாலிகுல் எடுத்து பழகிக்கிறது நல்லது. சரி, முழு மாலிகுல் எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, தப்பு வராது. 2H பிளஸ் 2 எலக்ட்ரான். இப்ப பாருங்க, இது கேத்தோட் ரியாக்ஷன்ல. கேத்தோட்ல பாருங்க, கேத்தோட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும். ஸோ H பிளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு half H2 மாலிகுலா மாறும். ரிடக்ஷன்ங்கிறப்ப ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் 1ல இருந்து 0ங்கிறதுக்கு போகுது. அப்போ ரெடியூஸ் ஆகுது, அதான் ரிடக்ஷன். ஸோ இதையே நீங்க 2H பிளஸ், ஏன்னா நான் half H அப்படிலாம் எடுக்கிறதுல எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா 2H பிளஸ் 2 எலக்ட்ரான் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஹைட்ரஜன் மாலிகுல் வரும் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நான் இதை கேத்தோட்ல கனெக்ட் பண்ணவா ஆனோட்ல கனெக்ட் பண்ணவான்னு பிரச்சனை வரும் இல்லையா? கேத்தோட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த செல்லுக்குரிய, இந்த ஹாஃப் செல்லுக்குரிய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கிடைக்கும், இல்லாட்டி ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் ரெக்கார்ட் பண்றது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். அதனால ரெண்டுமே கொடுத்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எந்த இதுனே கொடுக்கல, ஒரு இது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிங்கன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனோட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஜென்ரலா பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி நம்ம கேத்தோடிக் பொட்டன்ஷியல் தான் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த ஹாஃப் செல்ல ரிடக்ஷன்ல கனெக்ட் பண்ணுங்க. அப்போ ஹாஃப் செல் ரியாக்ஷன் என்ன வரும்? H பிளஸ் எலக்ட்ரான், சாரி 1 எலக்ட்ரான் gives half H2 molecule, ரைட்? இதுல என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1. அதே மாதிரி ப்ராடக்ட் சைட்ல ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் கேஸோட அட்மாஸ்பியர் எப்பயுமே 1 தான். அப்போ நான் இப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் கேத்தோட தான் எடுத்திருக்கேன், ஆனா ஹாஃப் மாலிகுல் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ இ நாட்டு 0 தான் வரப்போகுது. அதனால அந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். 0.0591 டிவைடட் பை என் இல்லையா? எண்ணை விட்டுட்டேன் பாருங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இப்போ எத்தனை எலக்ட்ரான் வரப்போகுது அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இந்த கேஸ்ல இருக்கு. So number of electrons log of product concentration divided by reactant concentration, right? So product concentration என்ன வருது? hydrogen. So hydrogen gas, pressure of hydrogen to the power half. அதே மாதிரி கீழே H plus ion concentration. நம்ம ஒரு atmosphere தான் யூஸ் பண்ண போறோம். அதனால 1 to the power half, anything to the power half வந்து anything to the 1 to the power half வந்து 1 தான். ஸோ இது வந்து 0வா இருக்க போகுது, இது 0.0591 இருக்க போகுது. இதை நம்ம H பிளஸோட கான்சென்ட்ரேஷன் மேல வந்துச்சு அப்படின்னா அந்த H பிளஸ் பவருக்கு H பிளஸ் டு த பவர் -1 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ -0.0591 இன்ட்டு லாக் ஆஃப், தட் இஸ் நெகட்டிவ் லாக் இல்லையா? நெகட்டிவ் லாக் ஆஃப்
இந்த நெகட்டிவை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஏன் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அந்த ஹச் பிளஸ்க்கு மேல உள்ளதை எடுத்துட்டு நான் இங்க முன்னாடி கொண்டு போய் பாசிட்டிவா கூட போட்டிருக்கலாம். ஆனா இவங்க பிஹெச் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனாலதான். ஸோ இப்போ பாருங்க, பிஹெச் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹச் பிளஸ் அயனோட கான்சன்ட்ரேஷன் தான் 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0.0591. ஸோ இது -0.0591. ஒரே ஒரு வெப்சைட்ல மட்டும் பிளஸ் 0.059 கொடுத்துருக்காங்க. ஆனா மற்ற எல்லா இடத்துலயும் மைனஸ்ல கொடுத்துருப்பாங்க. மேபி அவங்க அது ஆக்சுவலா அது எரர். பட் ஏன் அந்த பிளஸ் வருது அப்படின்னா, சில கண்ட்ரில ஆக்சிலேஷன் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நான் 2 எலக்ட்ரான் யூஸ் பண்ற மாதிரியான ரியாக்ஷனை சூஸ் பண்றேன் கேத்தோட்லயே. எப்படி? முழு மாலிக்கல் 2H+ எடுத்திருக்கேன், 2 எலக்ட்ரான் எடுத்திருக்கேன், ஒரு ஹைட்ரஜன் மாலிக்கல் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி அப்ளை பண்றேன். E is equal to 0 minus 0.0591 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கு பதிலா 2. இப்போ அப்போ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் pressure of hydrogen to the power, sorry, negative logarithm இல்லடா, logarithm தான். pressure of hydrogen to the power 1 divided by H plus ion concentration to the power 2, right? So இப்போ என்ன வரும்? 0.0591 அப்படியே இருக்கட்டும், முன்னாடி இருக்கட்டும். மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ல 2 வேற இருக்கு இல்லையா? இந்த H plus pressure of hydrogen வந்து 1ங்கிறதுனால log of H plus to the power -2 அப்படின்னு வரும், ஏன்னா மேல கொண்டு போறதுனால. அப்போ 0.0591 divided by 2. அந்த 2 இங்க முன்னாடி -2 கொண்டு வரீங்க, அந்த மைனஸை நான் லாக் கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்பனா தான் எனக்கு pHக்கு சப்ஸ்டியூட் பண்ண வசதியா இருக்கும். ஸோ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H plus ion கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம்னா அதான் pH. இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அகெயின் நம்மளுக்கு என்ன வரும்? 0.0591. ஸோ இந்த கொஸ்டின்ல இருக்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சம்ஸ் சால்வ் பண்றப்பையோ கொஸ்டினை நிறைய ப்ராக்டிஸ் பண்றப்பதான் நீட்டோ இல்ல ஜேஇயோ நம்ம கிளியர் பண்ண முடியும். நான் பார்த்த உடனே எல்லாம் புரிஞ்சிடணும், நான் வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் பண்ண உடனே எனக்கு அப்படியே மேத்தமெட்டிக்கலா எல்லாம் வந்துடணும்னா வராது. தியரிட்டிக்கல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு 2% தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களோட எந்தூசியாசம், நீங்க எப்படி வந்து கிரியேட்டிவா திங்க் பண்றீங்க, எப்படி ஒரு கொஸ்டினை பார்த்த உடனேயும் வந்து த்ரில் ஆகுறீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல எவ்வளவு எஃபெக்டிவா ட்ரை பண்றீங்க, எவ்வளவு ஹாப்பியா ட்ரை பண்றீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஃபர்தரா நாலேஜ் டெவலப் ஆகும்டா. அதனால தியரியை நான் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு வரலையே, அப்பனா இதுல ஏதோ குறை இருக்கு, எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினா வர மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி விரக்திலையும் போகக்கூடாது. அதே நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கவும் கூடாது. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணதான் அடுத்தடுத்து கிரியேட்டிவ் ஆகும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லயும் இல்ல மிஸ்ட்ரியான விஷயங்களை நீங்க என்ஜாய் பண்ணணும். இது தெரியல அப்படின்னா நீங்க சந்தோஷப்படணும், ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சேலஞ்ச் அந்த இடத்துல கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நீங்க ஏதாவது தெரியல அப்படின்னா அந்த சேலஞ்சை கிரியேட்டிவா எடுத்துக்கிட்டு பண்ணாதான் ஃபர்தரா உங்களுக்கு நாலேஜ் வளர்ந்துகிட்டே இருக்கும். இல்லாட்டி அந்த தியரிட்டிக்கல் 2% நாலேஜோட அப்படியே நின்றுகிட்டு இருக்கும். ஓகேடா, அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம்.